இந்தியாவின் மகத்தான துறவிகளை நினைவுகூர்வது முக்கியம். ஏனென்றால் அவர்களின் வாழ்க்கை நமக்கு உயர்ந்த சக்திகளை நினைவூட்டுகிறது, உள்மாற்றத்தை ஊக்குவிக்கிறது மற்றும் நமது நம்பிக்கையை உறுதியாக வைத்திருக்கிறது. நாயன்மார்களை பற்றிய முன் வெளியான 8 பகுதிகளையும் நீங்கள் தவறவிட்டிருந்தால் விளக்கத்தில் உள்ள இணைப்புகளை பார்க்கவும். இன்று இந்தியாவின் இந்த மாபெரும் துறவிகளின் தொடரில் சைவ சித்தாந்தத்தின் முதன்மை சிற்பிகளான 4 சந்தான ஆசாரியர்களின் வழியாக வெளிப்படுத்தப்பட்ட சிவபெருமானின் அற்புதங்களை காண்போம். அவர்களின் முழுமையான வாழ்க்கை வரலாறும் அதிசயங்களும் முக்கிய வீடியோவில் உள்ளன. இணைப்பு விளக்கத்தில் அவர்கள் தோன்றுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே தமிழ் சைவத்தை ஒளிர வைத்தது 4. அவர்களின் தேவாரங்களும் திருவாசகமும் கோடிக்கணக்கான இதயங்களை உருகச் செய்தன. ஆனால் பக்தி பின்னர் ஒரு ஆழமான கேள்வியை எழுப்பியது. இந்த அன்பு எப்படி மோட்சத்திற்கு வழிகாட்டுகிறது? பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு சந்தான ஆச்சாரியர்கள் மூலம் பதில் கிடைத்தது. பதி, பரமசிவன், பசு, தனிப்பட்ட ஆன்மா, பாசம், பிணைக்கும் பிணைப்புகள், 3 மலம், ஆணவம், கர்மா, மாயை, 4 வழி மார்க்கம், சாரியா, கிரியா, யோகம் மற்றும் ஞானம். பக்தியை மோட்சத்திற்கான அறிவியலாக மாற்றினர். 1. மெய்கண்டார். திருப்பெண்ணகடத்தில் வசித்த தம்பதியினர் பிள்ளை பேறு வேண்டி திருவெங்காடு சென்று புனித தீர்த்தங்களில் நீராடி சிவபெருமானை வழிபட்டனர். அதன்பின் ஸ்வேதாவன பெருமாள் பிறந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு வானில் பறந்து கொண்டிருந்த முனிவர் பரஞ்சோதி குழந்தையின் தெய்வீக பிரகாசத்தால் ஈர்க்கப்பட்டு நடுவானில் நின்றார். அவர் இறங்கி அவருக்கு தீட்சை அளித்தார். உலகம் மெய்கண்ட சிவத்தை பெற்றது. அவர் 12 சூத்திரங்களாக சிவஞான போதத்தை அருளினார். மிக பெரிய அறிஞர் சகலாகம பண்டிதருக்கு கூட ஆணவ மலத்தின் இயல்பை மௌனமாக காட்டி மெய்கண்டார் தமது திறத்தை வெளிப்படுத்தினார். அவர் பணிந்து அருணநந்தி சிவம் ஆனார். 2. அருணநந்தி சிவாச்சாரியார். வேதங்கள், ஆகமங்கள் மற்றும் கோயில் அறிவியலில் தேர்ச்சி பெற்ற அவர் சைவ பாரம்பரியத்தை மீட்டெடுக்க இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். அவர் மெய்கண்டரின் போதனைகளை விரிவாக்கி சிவஞான சித்தியார் என்னும் மகத்தான நூலை படைத்தார். 3. மறைஞான சம்பந்தர். மௌனத்திலும் ஞானத்திலும் விளங்கிய முனிவர். அரசர்களால் கௌரவிக்கப்பட்ட உமாபதி சிவாச்சாரியார் முத்து பல்லக்கில் கடந்து சென்றபோது முனிவர் கூறினார், பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது பார். அந்த ஒரு வாக்கியமே உமாபதியை விழிப்புணர்த்தியது. உமாபதி முனிவரின் காலடியில் விழுந்தார். இங்கே அவரது ஆன்மீக பயணம் தொடங்கியது. 4. உமாபதி சிவாச்சாரியார். தில்லை 3000 தீட்சிதர்களில் ஒருவர். சம்ஸ்கிருதம், தமிழ் ஆகிய இரண்டிலும் புலமை பெற்றவர். கோயில் மரபின் பாதுகாவலர். சிதம்பரத்தில் திருவிழா கொடி ஏறாமல் இருந்தபோது உமாபதி கொடி கவியை பாடினார். ஒவ்வொரு பாடலுக்கும் கொடி மேலே உயர்ந்து 5வது பாடலில் முழுமையாக ஏறியது. அவர் எளிய பக்தரான பெற்றான் சாம்பனுக்கு நிர்வாண தீட்சாவை வழங்கினார். அவர் உடனே மோட்சம் பெற்றார். பின்னர் சிவனின் அருளின் எல்லையற்ற சக்தியை காட்ட ஒரு முள் செடிக்கு கூட தீட்சா அளித்தார். அது திகழும் ஒளியாக மாறி மோட்சம் பெற்றது. 4 பக்தி செலுத்தினர். ஆச்சாரியர்கள் தத்துவ கோட்பாட்டை வழங்கினர். அவர்கள் ஒன்றிணைந்து தமிழ் சைவத்தின் ஆன்மாவை வடிவமைத்தனர். முழு விவரங்கள் மற்றும் அற்புதங்களுக்கு முக்கிய வீடியோவை பார்க்கவும். இணைப்பு விளக்கத்தில். ஓம் நம சிவாய.